அவுணர் குடற்குழம்ப கசையிடு வாசி விசைகொண்ட வாகனப் பீலியின் கொத்து தசைப்படு கால் பட்டு அசைந்தது மேரு அடியிட வெண் திசை வரை தூள்பட்ட அத்தூளில் வாரி திடர்பட்டதே. குசை நெகிழா வெற்றிவேலோன் அவுணர் குடற்குழம்ப கசையிடு வாசி விசைகொண்ட வாகனப் பீலியின் கொத்து அசைப்படு கால்பட்டு அசைந்தது மேரு அடியிட என் திசை வரை தூள்பட்ட அத்தூளில் வாரி திடர்பட்டதே. கடிவாளமானது தளராது பிடித்தவாறு வெற்றியை உடைய வேலனை ஏந்திய திரு முருகப்பெருமான் அசுரர்களின் குடல்கள் கலங்குமாறு சவுக்கினால் அடித்து விரட்டப்பட்ட குதிரையின் வேகத்திலும் மிக்க வேகம் கொண்ட மயில் வாகனத்தின் தோகையின் தொகுதி அசைந்ததினால் உண்டாகின்ற காற்றுப்பட்டு மேருமலை அசைவுபட்டது. அந்த மயில் அடியெடுத்து வைக்க 8 திசைகளிலும் உள்ள மலைகள் துகள்பட்டு அழிந்தன. அந்த துகளினால் கடலானது மேடாகிவிட்டது. சித்தி விநாயக மூர்த்திக்கு ஜெய், சர்க்குரு அருணகிரிநாத சுவாமிக்கு ஜெய், வெற்றி வேல் முருகனுக்கு ஹரோஹரா. படிப்படியாக அருணகிரிநாதர் கந்தர் அலங்காரத்திலே வேலின் அலங்காரம், வேலின் அழகு, முருகப்பெருமானுடைய திறமை, முருகப்பெருமானுடைய பிறப்பு, வள்ளிநாயகனுடைய குரல் இசை, அப்படி வரிசையாக வந்துகின்ற வகையிலே எப்படி விநாயகர் பெருமான் முதலிலே வயலூரிலே அருணகிரிநாதருக்கு ஆரம்பித்து கொடுத்த அளவிலே பக்கர விசித்திரமணி பொற்கலனை இட்ட நடை பற்றி எனும் உக்ர துரகமும், அங்கே பொற்கலனை பொன்னாலான ஒரு கால், குதிரையிலே ஏறக்கூடிய கால், அந்த மாட்டல், கால் மாட்டல், அதில் பலவிதமான நவரத்தினங்கள் கோர்த்து இருந்துதான். முருகப்பெருமான் ஏறுகின்ற மயிலானது குதிரை மயிலாம் பேசி அந்த மயில் மேலே முருகப்பெருமான் ஏறும்பொழுது அந்த மயிலுக்கு ஏறுகின்ற அந்த காலை ஏற்றக்கூடிய ஒரு கருவியானது காலை வச்சு ஏறுவதற்காக ஒரு வளையம், அந்த வளையத்தில் நவரத்தினங்கள் பதிர்த்திருந்தான். பொற்காலனை இட்ட நடை பற்றி எனும் உக்ர துரகம், பட்சியாகிய மயிலானது துரகம், அப்படிப்பட்ட மயிலையும் கோபம் கொண்ட உக்ர துரகம், உக்ரம்னா கோபம் கொண்ட மயிலையும் அந்த மயில் மேலே ஏறார். பக்கர விசித்திரமணி பொற்கலனை இட்ட நடை பட்சி எனும் உக்ர துரகமும் நீப பக்குவ மலர் தொடையும், தொடையின மாலை, நல்ல பக்குவமான மாலை, அக்குவடு பட்டொழிய பட்டுருவ விட்டு அருள் கை வடிவேலும் திக்கது மதிக்கவர் குக்குடமும் இரட்சை தரு சிற்றடியும் முற்றிய பன்னிரு தோளும் செய்ப்பதியும் வைத்து உயர் திருப்புகழ் விருப்பமோடு செப்பு சொல்லுகின்ற அளவிலே அருணகிரிநாதர் ஒவ்வொரு விஷயமா பாடிக்கிட்டு வர்றார். அந்த முக்கிரமான மயிலை பற்றி இங்கே பாடுகின்றார். குசை நெகிழா வெற்றி வேலோன் கசையிடுவாகி விஷை கொடு வாகன பீலியின் கொத்து அசைப்படு கால்பட்டு அசைந்தது மேறு அடியிட என் திசை வரை தூள்பட்டு அத்தூளின் வாரி திடற்பட்டதுன்னு ஒரு பாட்டு. அவரை முருகப்பெருமான் கடிவாளம் போட்டு மயிலை பிடிச்சி இழுத்துட்டு இருக்காராம். ஏன்னா குதிரைக்கு கடிவாளம் வேணும். குதிரை போல மயில் ஆடும் பரி வேல் அணி, ஆடும் பரி, ஆடுகின்ற மயில் முருகனுக்கு குதிரை என்று சொல்றாங்க. அப்படி ஆடும் பரியிலே குஷை நெகிழா, அது மூக்கில் போட்டிருக்க மூக்கணாங்கயிறை விடாம இழுத்து கடிவாளத்தை பிடிச்சு இழுத்து வச்சுருக்கார் முருகர். ஒரு கையிலே குஷை நெகிழா வெற்றி வேலோன், அவன் வெற்றி பெற்றவன், எப்போதும் வெற்றி மயில் வீரன் வெற்றி வேலோன். அவுணர் குடல் குழம்ப கசையீடு வாசி விஷை கொண்ட வாகனம். அவன் என்ன பண்றான்னா, நம்ம டிவியில இப்பெல்லாம் கூட வாட்ஸ்அப்ல தான் பார்க்குறோம், குழந்தைக்கு அம்மா காரி சோறு கொடுப்பா, குழந்தை ஊன்னு தலையாட்டும் வேண்டான்னு, அங்கே பக்கத்தில் டெட்டி பேர் வச்சுருப்பா, அது கொடுப்பா, அது பொம்மை தானே பேசாமல் இருக்கும், பட்டாரம் ஒரு அடி அந்த பொம்மை தலையில் கொடுப்பா, கொடுத்துட்டு மறுபடியும் ஒரு ஸ்பூன் எடுத்து குழந்தை கொடுத்தோன்னு பப்புன்னு பேசாமல் சாப்பிடும். அதில் என்ன அர்த்தம்னா, அந்த அடி நமக்கு விழுமோன்னு பயந்துக்கு இந்த குழந்தை, அந்த விஷயம் வழக்கமாக காட்டியிருப்பாங்க, ரொம்ப அழகாக இருக்கும் அந்த நிலைமை. அதே மாதிரி இங்க மயிலுக்கு கொடுக்கிற அடியில அவனுங்களுக்கு அரக்கர்களுக்கு குடல் குழம்பு தான். எப்படி ஒரு கற்பனை! குஷை நெகிழா வெற்றி வேலோன், அந்த
கடிவாளத்தை விடாம இறுக்கி பிடிச்சிட்டு இருக்கான். மயில் அவ்வளோ பிரசண்டமான மயில், பறந்து ஓடி விட்டுதான் ஓடாம பிடிச்சிட்டு இருக்கான். வெற்றி வேலோன் ஜெயங்கொண்ட வேலோன் அவுணர் குடல் குழம்ப, அரக்கர்கள் குடல் குழம்புகின்ற அளவில் அப்படியே குழஞ்சு போற மாதிரி கசையிடுவாகு. இங்க கசைனா கையில வச்சுட்டு இருக்கிற சாட்டை, அந்த சாட்டை வாசினா மயில், கசையிடு வாசி விஷை கொண்ட வாகனம், வேகம் கொண்டு ஓடுகின்ற வாகனம் ஆகிய மயில் பீலியின் கொத்து. அந்த மயிலுடைய பீலியானது, அந்த கொத்து கொத்தா இருக்கிற மயில் பீலியின் கொத்து, சாதாரண மயிலே இவ்வளவு பெரிய கொத்து மயில் பீலியோட இருக்குன்னா முருகனுடைய அந்த பிரசண்ட மயில் எவ்வளவு பெருசு, எவ்வளவு பீலி இருக்கும். அந்த பீலியின் கொத்து அசைப்பட கால்பட்டு அசைந்தது. மயில் இங்கங்க பறக்கும்போது அந்த காற்று பட்டு எது மலையை அசைக்குன்னா காத்து மலையை அசைச்சுடும். அந்த மயில் பீலியோடைய காத்து அசைப்பட கால்பட்டு அசைந்தது மேருமலை அடியிட. அந்த கால் எடுத்து மயில் வைக்க, அடியிடன மயில் காலை எடுத்து அடி வைக்க, என் திசை வரை தூள்பட்டு, 8 திசையில் இருக்கக்கூடிய வரையின மலைகள் தூள்பட்டு அத்தூளின் வாரி திடற்பட்டது. அந்த பொடியினாலே சமுத்திரம் பொடி விழுந்து தொண்டையில் அடிச்சுட்டு திண்டாடுறா போல அந்த சமுத்திரம் இவ்வளவு பொடி விழுந்துட்டு, மலை பொடிகள் விழுந்தா சமுத்திரம் என்ன பண்ணும், அது மேலேயும் கீழையும் போக முடியாம அந்த மணலை முழுங்கிவிட்டு திண்டாடுறதான் அந்த மயில். வாரி திடற்பட்டது, சமுத்திரத்துக்கு இடர் ஏற்பட்டது. ஏன்னா சூரபத்மன் இருக்கிறதுக்கு இடம் கொடுக்க போகுது இல்ல, அதனால அதற்கு இடர் கொடுத்தார் முருகன். இடம் கொடுக்க போகக்கூடிய சமுத்திரத்துக்கு இடர் கொடுத்தார் முருகன் எடுத்துக்கலாம். அந்த அளவில் இங்க என்ன பண்றாருன்னா, சக்கர பிரசண்டகிரி முட்டை பசுங்கௌரி அப்படின்னு ஒரு பாட்டு அருணகிரிநாதர் மயிலுக்காக பாட்டிருக்க பாட்டு. சக்க பிரசண்டகிரி முட்டை கிழிந்து வெளிப்பட்டு கிரவுஞ்ச சைல தகர பெருங்கனக சிகர சிலம்பும் 7 தனி வெற்பும் அம்புவியும் எண்டிக்கு தடங்கோடும் ஒக்க குலுங்கவரு சித்திரப்பதம் பெயரவே சேடன்முடி திண்டாட ஆடல் புரி வெஞ்சூரர் திடிக்கிட நடிக்கும் மயிலாம் அப்படின்னு அந்த மயில் நடிக்கிறத பத்தி மயில் வகுப்புல மயில் விருத்தத்துல மிக்க அழகாக அருணகிரிநாதர் சொல்லிக்கிறார். என்ன பொருள்னா, சக்கரவாளம் என்கின்ற வலிய மலையை அடியோடு வெளிப்பட்டு பிளவு கொண்டு வெளியே சிதறவும், கிரவுஞ்சமலை பொடியாகவும் பெரிய பொன்னிறத்தை உடைய சிகரங்களை தகர்த்து, மேருமலையும் தகர்த்து 7 தனிமலைகளையும் பூலோகமும் 8 திக்குள் உள்ள தடத்திலிருந்து நகர்த்தப்பட்ட கிரிகளும் அகன்ற கிரிகளும் ஒன்று போல குலுங்க அசைவு பெற்று வரும் அளவு அழகிய அடிகளை இடம்பெயர்த்து இடி போல அடியை எடுத்து வைத்ததாம் அந்த மயில் அப்படின்னு சொல்லுகின்ற அளவிலே அந்த மயில் விருத்தத்துல பாடியிருக்கிறார். அப்படி ஒரு சிறப்பு வாய்ந்த அந்த மயிலானது மேருமலை, நிஷாதமலை, ஹேமகூடமலை, இமாச்சலமலை, மால்யாவதி மலை, கந்தமாதன பர்வதம், கைலாசமலை, விந்தியகிரி, இந்த மாதிரி 8 பயங்கரமான கிரிகள், 8 திசைகள் இருக்கிற கிரிகளை எல்லாம் காலால உதைச்சு பந்தாடுற மாதிரி அந்த காத்து பட்டு இந்த மயில் அடி எடுத்து வைக்க மலைகளை குலுங்குது. இந்த குலுங்குற சத்தம் கேட்டு அசுரர்கள் அவனோர் குடல் குழம்புகின்றதாம். இந்த மாதிரி ஒரு கற்பனை நிகழ்ச்சியை மயிலுக்காக பாடி பக்கர விசித்திரமணி பொற்கலனை இட்ட நடை பட்சி, அந்த பட்சியை இவ்வளவு அழகாக விளக்கி காட்டி இருக்கிற அந்த 11வது பாடலே அருணகிரிநாதர் குஷை நெகிழா வெற்றி வேலோன் அவுணர் குடல் குழம்ப கசையிடு வாசி விஷை கொண்ட வாகன பீலியின் கொத்து அசைப்பட கால்பட்டு அசைந்தது மேரு அடியிட என் திசை வரை தூள்பட்டு அத்தூளில் வாரி திடற்பட்டது. அந்த தூளினாலே சமுத்திரம் இடர்பட்டது அப்படின்னு சொல்லுகின்ற அளவில் இந்த பாடல் அமைந்திருக்கிறது. மிக்க அழகான பாடல். மயிலுடைய அழகை மதுரை எம்பதியிலே ஆயிரங்கால் மண்டபத்தில ஒரு தூணில் 8வது தூணிலே விநாயக பெருமான் வல்லபையை வச்சுட்டு இருக்க மாதிரி, அதுக்கு அடுத்த தூண்ல மயில்ல இந்த முருகன் கடிவாளத்தை போட்டு இழுத்துண்டு கையில சாட்டையை வச்சுட்டு இருக்க மாதிரியே ஒரு சிலை இருக்கு. மிக்க அற்புதமான சிலை. மதுரைக்கு போக சான்ஸ் கிடைச்சா யாராவது மதுரையில போகும்போது இந்த விஷயத்த பாருங்கோ, போட்டோ எடுத்து எல்லாருக்கும் பகிருங்கோ. முருகப்பெருமான் மயில்ல கசையை அந்த மூக்கணாங்கையில பிடிச்சி இழுத்துன்னு கையில சவுக்கு வச்சுன்னு அடிச்சு மயிலை ஓட்டுற மாதிரி பிரமாதமான ஒரு நிகழ்ச்சி. இது கற்பனை அல்ல. அவருக்கு அருணகிரிநாதருக்கு கண்கூடாக அவருக்கு எல்லா காட்சியும் முருகன் கொடுக்கிறான். அந்த கண்ணுல பாக்குற டிவியில பார்த்து எழுதுற மாதிரி அவர் பார்த்து எழுதியிருக்கிற இந்த பாடல் மிக சிறப்பானது. அந்த பாடலை கேட்டு மகிழ்ந்தோம். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா.